ஒரு நல்ல அட்வொகேட்டு, ஒரு பிரபலமான அட்வொகேட்லாம் சக்சஸ் ஆகுறாங்களா, இந்த பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி இருப்பாங்க. பக்கம் பக்கமா ஒரு ஒரு புக்கும் 500 பக்கம் இருக்கும். எல்லாமே படிக்கிறாங்கன்னா, ஒரு காலகட்டத்தில படிச்சிருப்பாங்க. ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஒரு சட்ட சிக்கல் வரும்போது, அது அவங்களுக்கு ஞாபகம் வரணும். 356வது பக்கத்தில இருக்குன்னா, எல்லா புக்குமும் பெரட்டின்ட்டு இருப்பாங்க. கிடையவே கிடையாது. படுத்து ஏந்திச்சு 4 மணிக்கு இப்ப வந்தா இயற்கையே டக்குன்னு எப்பயோ படிச்ச சட்டுன்னு சொல்லும். ஒரு பாயிண்ட், "ஓ! அப்ப படிச்சோமே சின்ன வயசுலன்னு" சொல்லிட்டு வருதுல்ல, அதுதான் இந்த பிரபஞ்சம். ம். அதுவே ஞாபகப்படுத்தும். லைட்டா ஹிண்ட் குடுக்கும். அதுதான் புடிச்சது. அதான் இன்ட்யூஷன். அப்போ வாஸ்துக்கு பல விஷயம் வாஸ்து இல்லாம நடக்காது. நீங்க கேட்டது வந்து வெளிநாடு, வெளியூர். ரைட். பொதுவாவே வந்து இந்த வாஸ்துல வந்து நெகட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. நீச்ச பாகம், ம். உச்ச பாகம் இருக்குது. என் பாஷையில சொல்லப்போனா, இந்திர பாகம், அசுர பாகம். ம். நான் பிரிச்சு வச்சிருக்கேன். என்னோட தேவர், ஸ்டைலு. அசுரர் மாதிரி. நான் என்னோட என்னோட ஸ்டைலுக்கு ஏத்த மாரி நான் சொல்றேன். இந்திர பாகம், அசுர பாகம் நான் பிரிச்சு வச்சிருப்பேன். இந்த மனைய, வாஸ்து வீட்டைய. அப்போ இந்த வெளிநாடு இதெல்லாம் கிடைக்குமா? அப்படின்னும்போது, எந்த ஏரியா அப்படின்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரி, ம். வெஸ்ட் சைடு. வெஸ்ட் சைடுல கரெக்ட்டான உச்ச பாகமோ, இல்ல சரியான அளவீடு, டிகிரி திரும்பாம, டில்ட்டிங் ஆகாத மனை. இதில ரொம்ப, ரொம்ப, ரொம்ப நுட்பமான விஷயம் என்னன்னா, ஒரு என்ஜினியரிங் பில்டரு இத வந்து அவங்களுக்கு தான் தெரியும். ம். நார்மலா ஜோதிட ரீதியா பார்க்கறது, அதெல்லாம் இல்ல. காம்பஸ் பார்க்கும். காம்பஸ் கரெக்ட்டா இருக்கணும். 360 டிகிரினா 180 இருக்கணும். 90 டிகிரினா 270 இருக்கணும் வெஸ்ட்டு. அப்போ வெஸ்ட் சைடு பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். நார்த் வெஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, வெஸ்ட்டு, நார்த் வெஸ்ட்டு இது கரெக்ட்டா இருக்கும் பட்சத்தில், எல்லாமே சரியாக இருக்கும் பட்சத்தில், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.